தமிழ்ல முருகப்பெருமானுக்காக பாடப்பட்ட மிக அற்புதமான புகழ்பெற்ற பாடல்கள்ல ஒண்ணு கந்த சஷ்டி கவசம். இத பாடினவரு தீவிர முருக பக்தரும் தமிழ் புலவருமான பாலதேவராயர் அப்படிங்கிறவரு. இவரு 19ஆம் நூற்றாண்டுல இந்த பாடலை பாடினதா சொல்லப்படுதுங்க. இவரோட வாழ்க்கையில ஒரு சமயத்துல தீரா உடல் உபாதைகளினாலும் தீரா வினைகளினாலும் அவர் பலவிதமான இன்னல்களுக்கு உள்ளாகிறாருங்க. ஒரு கட்டத்துல இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து தள்ளுறாரு. அப்ப வந்து சரி ஓகே நம்ம திருச்செந்தூர் முருகரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போகும் பொழுது அப்ப அங்க வந்து கந்த சஷ்டி விழா நடந்துட்டு இருக்குது. சரி ஓகே இந்த விழா முடிகிற வரைக்கும் நம் கண்களை மூடி முருகப்பெருமானை நினைத்து தியானத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தியானத்தில் இருக்கிறாரு. அப்போ அவருடைய தியானத்தில் முருகப்பெருமான் வந்து நீ எனக்கான சஷ்டி கவசம் பாடு அப்படின்னு சொல்றாருங்க. சோ அதன் பிறகு அவர் வந்து பாடினதுதான் கந்த சஷ்டி கவசம். இதை பாடி முடித்ததுக்கு அப்புறம் அவருக்குள்ள இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்ததாக வரலாறுகள் சொல்லப்படுதுங்க. சோ இந்த பாடல் தான் கோவில்கள்ல மட்டும் இல்லாம நம்மளுடைய வீட்லயும் வந்து காலையிலும் மாலையிலும் ஒலிக்கக்கூடிய கந்த சஷ்டி கவசம். சஷ்டியை நோக்க